ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகையோடைய ஹேண்ட்பேக்கில் பயன்படுத்திய உரை ஆதாரத்தோடு சிக்கிய நடிகை அடுத்த விவாகரத்து இவங்க தானோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த விஷயம் பூதாகரமாக இருக்குது. என்ன இது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சினிமாக்காரங்க வாழ்க்கை அப்படின்னாலே கஷ்டம்தான்ப்பா அப்படின்னு சொல்கிற வகையில் தான் இப்போ இருக்கிற விஷயம் எல்லாம் மாறிட்டுருக்கு. என்ன தான் கல்யாணமாகி காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் சரி, இல்லை அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, நடிகைகளுடைய வாழ்க்கை அப்படின்றது திசை மாதிரி தான் போய்கிட்டுருக்கு. ஒரு பார்ட்டி அப்படின்னு சொல்லி போயிட்டாலே அங்கே பயங்கர மஜாவாக தான் நடக்குது. அது கல்யாணமான நடிகையாக இருந்தாலும் சரி, ஆகாத நடிகையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாருமே சரிசமமாக செய்யப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த நடிகையுமே ஒரு விஷயத்தில் சிக்கியிருக்கிறாங்க. வெகு சில பிரபலங்கள் மட்டும்தான் சினிமா அப்படின்றது வேறு, தன்னுடைய குடும்பம் அப்படின்றது வேறு அப்படின்னு சொல்லி ரெண்டு விதத்தையும் தனித்தனியாக பார்ப்பாங்க. ஆனால் நிறைய பேர் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சினிமா குடும்பம் எல்லாம் ஒன்று தான், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தை ரிஸ்கில் வச்சுருவாங்க. ஸோ அதனால தான் இந்த விவாகரத்துகள் அடிக்கடி நடக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் அந்த இரவு நேர பார்ட்டிகள் தான் அப்படின்னு சொல்ல வராங்க. அந்த பார்ட்டிகளில் இறுதியில் நடக்கக்கூடிய அலங்கோலங்கள், பார்ட்டி ஃபுல்லாக அலங்கோலம் இருக்கும், பார்ட்டி முடிகிற தருவாயில் இருக்கக்கூடிய அலங்கோலங்கள் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க விவரம் அறிந்த வட்டாரங்கள். அந்த வகையில் ரசிகர்களால் செம்ம வெயிட்டு பேக்கு தூக்கல் நடிகை அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடக்கூடிய ஒரு நடிகை அடுத்து விவாகரத்துக்கு தயாராகிட்டார் அப்படின்னு சொல்லி முன்னுக்கிறாங்க. சினிமாவில் நடிக்கும்போது எந்த கிசுகிசுக்கும் பெருசாக சிக்காமல் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு சொல்லி இருந்து வந்த நடிகை கல்யாணமான அந்த அரேஞ்ச்மெண்ட், கல்யாணம் தேதி எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்புறம் கல்யாணம் பண்ணாங்களோ அப்போலேருந்தே நடிகை கிசுகிசில் சிக்கிட்டார். இது ரொம்ப வேடிக்கையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் வித்தியாசமாகவே இருக்குது இல்லையா? ஏன்னா சினிமாவில் நடிக்கும்போது எத்தனை கிசுகிசுக்கள் சிக்கினாலும் திருமணத்துக்கு பிறகு ஆள் அமைதியாயிருவாங்க. எங்கே இருக்காங்க அப்படின்றதே தெரியாத அளவுக்கு ரசிகர்கள் தேடுற வகையில் அமைதியாயிருவாங்க இந்த நடிகைகள். ஆனால் இந்த நடிகை என்னமோ வித்தியாசமாக கல்யாணத்துக்கு முன்னாடி சினிமாவில் அடக்க ஒடுக்கமாக இருந்துட்டு எந்த கிசுகிசும் சிக்காமல் எதுவுமே பண்ணாமல் அமுக்கி கப்சப்புன்னு இருந்துட்டு இப்போது கல்யாணம் ஆகிட்டதுக்கப்புறம் படு கலவரமான காட்சிகள், கலவரமானனா படுக்கறை காட்சிகள், ஆடை இல்லாமல் சில பேர் கூட, அந்த மாதிரியான விஷயங்கள் கிசுகிசுக்கள் இந்த நடிகை மேலே வந்துட்டு தான் இருக்குது. ஸோ சொல்லப்போனால் தன்னோட நடிக்கக்கூடிய சக நடிகர்களுடன் ரொம்ப நெருக்கமாக பழகிறது. ஸோ சினிமாவில் ரொமான்ஸ் சீனில் நெருக்கமாக பழகிறதுனா திரைமறைவில் ஒரே அலங்கோலங்கள் அழிச்சாட்டியம் தான் இந்த நடிகை இப்போ பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதுவும் பாலிவுட்டில் போய் செம்ம குத்து தான். தற்போது நடிகையோடைய திருமண வாழ்க்கை விவாகரத்தை நோக்கி தான் நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நடிகைக்கு தெரிஞ்ச பெரிய இடத்து புள்ளிகள் சொல்கிறாங்க. இந்த திருமணம் நிலைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த நேரத்தில் வேணுமானாலும் பிச்சுக்கிட்டு போயிடும் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை நைட் பார்ட்டிக்கு போயிருக்கிறாரு. விடிய என்ஜாய் பண்ணிவிட்டு காலையில் 4 மணிக்கு தான் மேடம் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஹேண்ட்பேக்கில் அந்த உரை ஒன்று இருந்திருக்கு. ஸோ யூஸ்வலாக நடிகைகள் வச்சுருப்பாங்க. பார்ட்டிக்கு போகும்போது இதெல்லாம் இருக்கக்கூடிய ஹேண்ட்பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஆனால் இவங்க வீட்டுக்கு ரிட்டன் வரும்போது அந்த உரை அப்படியே இருந்திருக்கு. அதுவும் பயன்படுத்திய உரை உள்ளே பல குழந்தைகள் உள்ளே தங்கியிருக்கிறாங்க. அந்த உரை உள்ள அந்த அவருடைய கணவர் இந்த விஷயத்தை பார்த்துட்டாரு. நடிகைக்கு எதுவும் புரியல. பயன்படுத்திய விஷயம் எப்படி நம்ம ஹேண்ட்பேக்கில் நம்மலாம் பண்ணால் தெளிவாக எல்லாத்தையும் தூக்கி தானே போடுவோம், எப்படி இது பயன்படுத்திய ஒரு விஷயம் இங்கே சிக்கிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கிறாரு. பட் புருஷன் சும்மா இருப்பானா, லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி எல்லா விஷயத்தையும் என்னென்னு கேட்கும்போது பதில் சொல்ல முடியாமல் திணறி இருக்கிறாரு. இந்த விவகாரம் 2 பேருக்குமே மிகப்பெரிய சண்டையாக வெடிக்க இருந்த நேரத்தில் திடீர்னு நடிகை கால் பண்ணி ஒரு நடிகை பேசுகிறாங்க. உங்களை ப்ராங்க் பண்ணுறதுக்காக உங்களுடைய ஹேண்ட்பேக்கில் பயன்படுத்திய அந்த பொருளை போட்டிருக்கோம், குடிபோதையில் இதை செஞ்சதாக சொல்கிறாங்க, யாரும் பார்ப்பதுக்கு முன்னாடி அதை தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த நடிகை இந்த சண்டை நடக்கும்போதும் இல்லை மறுநாளோ இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படியே நடிகை எதுவுமே தெரியாத மாதிரி நீ சொன்னதை மறுபடியும் சொல்லு அப்படின்னு சொல்லி லவுட் ஸ்பீக்கரில் போட்டு இந்த மாதிரி விஷயத்த நடந்துச்சு ப்ராங்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் தான் இந்த விஷயம் கொஞ்சம் தனியாக ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் நடிகையோடைய ஹஸ்பண்டுக்கு ஏதோ நடக்குது அப்படின்றது நல்லாவே தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு. ஸோ இதனால் 2 பேருக்கும் இடையிலான அந்த மனக்கசப்பு அதிகமாக போயிட்டுருக்கு. பார்ட்டிஸுக்கு போகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோ, இல்லைன்னா போகாது அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் கணவர் மத்தியில் அவர்கிட்டருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இதை நடிகை ரொம்ப எதிர்ப்பாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பார்ட்டிஸ்லாம் கண்டிப்பாக போகலன்னா என்னை சினிமாவிலேருந்து ஓரம் கட்டிடுவாங்க, நான் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லி நடிகையும் மடம் பிடிச்சிட்ருக்கிறாங்க. எது எப்படியோ இவங்களுடைய இந்த விஷயம் பூதாகரமாக இருக்குது. நடிகை மைண்ட் வாய்ஸ் என்னென்னா, இப்படி இதுக்கப்புறம் மாட்டாமல் விஷயத்தை குத்து பண்ணுறது அப்படின்றதான் யோசிப்பாங்க அப்படின்றதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் அண்ட் 70mm ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.